என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்னடா ரொம்ப நேரமா போனை காதுல வச்சிருக்க? அவன் இன்னுமா போன் எடுக்கல? எடுக்கலடா. என்னடா உண்மையா போன் தான் பண்றியா இல்ல நீ அவன் கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு போன் பண்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, இவன் ஒருத்தன் நேரங்காலம் புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நானே அவன் எனக்கு தெரியாம ஏதோ பிளான் போட்டானோன்னு டென்ஷன்ல இருக்கேன். டேய், ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணு எங்கன்னு உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு அந்த டாக்டர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சொல்லுடா, என் பொண்ணு எங்க? ஐயோ, இந்த ஆளு வேற பொண்ணுங்க பண்ணுங்கன்னுக்கிட்டு இந்த நாய் போனையும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறானே. என்னதான் பண்றானோ தெரியலையே. ஷமீர், என்ன இது? அவன் கதவையே திறக்க மாட்டேங்கிறான். கதவு தட்டுற சத்தம் கூட கேட்காத அளவுக்கா தூங்கிட்டு இருப்பான்? யாருக்கு தெரியும்? உன் புள்ள தானே. அன்னைக்கு மாதிரி ஏதாவது முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வந்தா அசந்து தூங்குறானோ என்னவோ. என்ன இருந்தாலும் இப்படியா தூங்குவான்? ஐயோ சரி விடு பாத்தி, அவன் எந்திரிச்சா வெளியே தானே வரப்போறான். அப்புறமா டீ கொடுத்துக்க. ஐயோ இல்லைக்கா, டீ குடுக்கறதுக்காக இல்ல. எவ்வளவு தட்டியும் கதவை திறக்கல, அதான் எனக்கு பயமா இருக்கு. ஆமா, பயப்படுறதுக்கு அவன் பச்சை புள்ள பாரு, எரும மாடு மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பான். அவன் எந்திரிக்கல, கதவை திறக்கலன்னு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, அவன் எந்திரிச்சா வருவான். இவருக்கு என்ன, இவர் எந்த கவலையும் இல்லாம சொல்லிட்டு போயிருவாரு. ஆனா எப்பவுமே 8 மணி ஆனதும் எந்திரிச்சு வர்றவன் இன்னும் எந்திரிக்கவும் இல்ல. கதவு வேற உள்ள பூட்டிட்டு படுத்திருக்கான். எவ்வளவு தட்டியும் திறக்கவும் மாட்டேங்கிறான். ஏன் டென்ஷன் எனக்கு தான் தெரியும். ஷமீர், ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டமா? ஷமீர், ஐயோ அம்மா, ஐயோ மணி வேற 8ஆவது. பாப்பா வேற எந்திரிச்சிருப்பாரே. ஷமீர், ஐயோ போச்சு போச்சு. அம்மா வேற வெளியவே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? காலையில நேரத்துல வீட்டுல கொண்டு போய் விடுங்க, உங்களை நான் தூங்காம பாத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனா இப்போ இவ இப்படி இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கா. ஆனா ஐஷு டார்லிங் தூங்கும்போது கூட அழகாதான் இருக்கா. ஷமீர், அடச்சா, இந்த சிச்சுவேஷன்லயும் ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? ஐயோ முதல்ல இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு தொலைடா. டேய், என்னடா யோசிக்கிற? ஏதாவது பிளான் பண்ணி உன் ஃப்ரெண்டை காப்பாத்தலான்னு பாக்குறியா? பிளான் பண்றனா? டேய், அதெல்லாம் அவனுக்கு தாண்டா தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. டேய், உனக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, நீ போன் பண்றேன்னு சொல்லி சீன் போட்டதெல்லாம் போதும். அவன் எங்க இருக்கான்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லு. டேய், நான் தான் சொல்றேன்ல, அவன் எனக்கு போனும் பண்ணலடா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு தெரியாதுடா. டேய், அனிருத்துக்கு பாட்டு பாட தெரியாதுன்னு சொன்னா கூட நான் நம்புவேன்டா. ஆனா அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன்டா. ஐயோ, பண்ணாடி எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. ஐஷு, ஐஷு எந்திரி. போங்க, எனக்கு தூக்கமா வருது. சார் ரொம்ப குளிர் அடிக்குது சார், அந்த போர்வையை மட்டும் கொடுங்க. போர்வையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன போட்டே தள்ளிடுவாங்க போல. அடியே எந்திரி. ஐயோ சார், என்னாச்சு சார்? என்னாச்சா? பொழுது விடிஞ்சிருச்சு, மணி 8ஆவது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? மணி 8ஆவதா? என்ன நேரத்துல வீட்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்களே. ஏய், அதுக்கு தான் காலைல நேரத்துல நீ எழுப்பி விட கொண்டு போய் வீட்டுல விடுறேன்னு சொன்ன. ஆனா நீ என்ன எழுப்பி விடுவேன்னு பார்த்தா நீ இவ்வளவு நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஐயோ என்ன சார், என்ன சொல்றீங்க? எல்லாமே உங்களால தான். நேத்து உங்களால தான் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் என்னால சீக்கிரமா எந்திரிக்க முடியல. ஏ அதை விடு, இப்ப மணி 8ஆவது. இப்ப என் பாப்பா வேற முன்னாடி ஹால்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப உன்னை எப்படி வீட்டுல இருந்து வெளியே கூட்டு போவேன்? ஐயோ, அப்ப வசமா மாட்ட போறோம். எல்லாமே உங்களால தான். நேத்து நைட்டே என்ன கொண்டு போய் வீட்ல விடுங்கன்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இப்ப காலையில நேரத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க, அப்பவும் விடாம இப்படி தூங்கிட்டு இப்ப பாருங்க 8 மணி ஆயி போச்சு. இப்ப எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? ஏய், இப்ப நீ வீட்டுக்கு போறதா முக்கியம். உன்னை என் பெட்ரூம்ல இப்ப என் அம்மாவோ இல்ல பாப்பாவோ பார்த்தாங்கன்னா இங்க என்ன நடக்கும்னு யோசிச்சாலே எனக்கு தலையெல்லாம் வெடிக்குது. வெடிக்கட்டும், எல்லாம் உங்களால தானே. இந்த நைட் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யோசிச்சிருந்திருக்கணும். அடிங்க மவளே. ஷமீர், ஐயோ அம்மா வேற கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சார் ஏதாவது பண்ணுங்க சார். ஏதாவது பண்ணி என்ன வீட்டுல கொண்டு போய் விடுங்க சார் முதல்ல.
ஏய் அப்படியே அடிச்சானு வையி, இந்த ரூமை விட்டு இப்படி வெளியே போவேன்னு தெரியாம இருக்க, வீட்டுல கொண்டு போய் விடணுமா? கொஞ்ச நேரம் பேசாம இருடி, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். டேய் இப்ப அவன் எங்க இருக்கான்னு நீ சொல்ல மாட்டல? டேய் நீ என்ன செவிடாடா, நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேட்கல? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா, என்ன விட்டுருடா. சரிடா, அவன் எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவன் எங்க வேணா இருக்கட்டும்டா, ஆனா அவன் அம்மா அப்பா வீட்டுல தானே இருப்பாங்க. அவன் வீட்டுக்கு போய் அவன் அம்மா அப்பா கிட்ட சத்தம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவான்ல. டேய் அவன் வீட்டுக்கு போறியா? டேய் அவன் வீட்டுல அவன் பாப்பா இருப்பாருடா. இருக்கட்டும்டா, அவன் அப்பன்ட்ட போய் சத்தம் போட்டா அவன் புள்ள பதறி அடிச்சுட்டு வந்து சேருவான்ல. டேய் அந்த சீனெல்லாம் அங்க கிடையாதுடா. அவன் பாப்பாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. நீயாவது வாயில தான் வடை சுடுவ, ஆனா அவன் பாப்பா அவரு வேற மாதிரிடா. பண்ணதுக்கு என் பையனு கூட பார்க்க மாட்டேன், அவனை சுட்டு தள்ளிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சா ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. அனுபவத்துல சொல்றேன்டா, கேட்டுக்க, அதான் உனக்கு நல்லது. என்னடா பயமுறுத்துறியா? ஏற்கனவே உன் நண்பனுக்கு இந்த மாதிரி பில்டப் கொடுத்து தான் அவனை ஹீரோவாக்கி வச்சிருக்க. இப்ப அவங்க அப்பாவுக்கு பில்டப் கொடுக்குறியா? டேய் நான் பில்டப் எல்லாம் கொடுக்கலடா, என் நண்பன் உன்னை சாவடி அடிச்சிருக்கான். அவனுக்கே அவன் வாப்பாவை பார்த்தா கை காலெல்லாம் டைப் அடிக்கும். அப்படின்னா அவன் வாப்பா எப்படிப்பட்டவர்னு நீயே யோசிச்சுக்க. மாப்ள இவன்கிட்ட என்ன பேச்சு? நீங்க சொன்னதுதான் சரி, நடங்க. அந்த டாக்டரோட வீட்டுக்கு போய் சத்தம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஐஷு எங்க இருக்கான்னு சொல்லிடுவாங்க. நம்ம போய் முதல்ல ஐஷுவை கூட்டிட்டு வருவோம். சரி அங்கிள். டேய் போறேன்டா, அவனோட வீட்டுக்கே போறேன். போய் உன் நண்பனையும் அவன் வாப்பாவையும் சேர்த்தே பாத்துக்கிறேன். முடிஞ்சா நான் அவன் வீட்டுக்கு வரேங்கிற விஷயத்தையாவது அவனுக்கு கூப்பிட்டு சொல்லு. குத்தால அருவிகில குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவிகில குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவிகில குளிச்சது போல் இருக்குதா, குத்தால அருவிகில குளிச்சது போல் இருக்குதா. சார் என்ன சார் நீங்க உங்க அம்மா வெளியே கதவை தட்டுறதை விட நீங்க இங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நின்னு யோசிக்கிறத பார்த்தா தான் சார் எனக்கு பயமா இருக்கு. ஏய் என்னடி நக்கலா? நானே என் பாப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். சார் பயந்துகிட்டே இருந்தா எப்படி சார்? எப்படியாவது என்ன வெளியே கூட்டிட்டு போறதுக்கு ஐடியா பண்ணுங்க சார். உனக்கு உன் பிரச்சனை ஐஷு, வேற வழி இல்ல. நான் கதவை திறக்கலன்னா அம்மா எவ்வளவு நேரம் ஆனாலும் கதவை கிட்டே நின்று தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால நான் போய் கதவை திறக்கிறேன். ஐயோ என்ன சார் நீங்க கதவை திறக்கறேன்னு சொல்றீங்க? உங்க அம்மா என்ன பார்த்துட்டா? பயப்படாத, அவங்க உள்ளெல்லாம் வரமாட்டாங்க. அவங்கள உள்ள வர விடாம எப்படியாவது சமாளிச்சு அனுப்பி வச்சிடுறேன். ஐயோ சரி சார், அப்புறம் எப்படி நம்ம வெளியே போறது? என்ன எப்படி வீட்டுல கொண்டு போய் விடுவீங்க? இரு, முதல்ல அம்மாவை சமாளிச்சு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியே போய் வாப்பா எங்க இருக்காருன்னு பாக்குறேன். அவரு உள்ளே எங்கேயாவது இருந்தாருன்னா அந்த கேப்ல உன்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுறேன். இல்ல ஒருவேளை ஹால்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா நம்ம கொஞ்ச நேரம் ரூம்லயே வெயிட் பண்ணுவோம். அவர் எங்கேயாவது போவாரு, அதுக்கப்புறமா நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். ஐயோ சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏய் நீ யாருக்கடி பயப்படுற? என் வாப்பாக்கு மட்டும் நான் உன்னை ரூம்ல கூட்டு வந்து வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவர் என் சங்க எடுத்துருவாரு. நானே பயப்படாம சைலண்டா இருக்கேன். போடா ஷமீர், பயப்படாம தைரியமா போய் கதவை தர. இன்னைக்கு என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். டேய் என்னடா இது? எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் திறக்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தம்மா. தூங்கிட்டு இருந்தியா? டேய் நான் கதவை தட்டுற சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்திருப்பாங்க போல. நான் தட்டுற சத்தம் உனக்கு கேட்கலையாடா இவ்வளவு நேரம்? அது இல்லம்மா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தம்மா, எனக்கு கேட்கலம்மா. அது சரி, எப்பவுமே ரூமை உள்ள பூட்டாம தானே தூங்குவ. இன்னைக்கு என்னடா அதிசயமா உள்ள பூட்டிட்டு தூங்கிட்டு இருக்க? கதவை பூட்டாம தூங்கிருந்தேன்னா நானே காலையில நேரத்துல வந்து உன்னை எழுப்பி விட்டுருப்பேன்ல. நீங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக தானே பூட்டினேன். என்னது? அது வந்துமா நைட்டு ரொம்ப தலைவலியா இருந்துச்சுமா, தூங்கவே முடியல. அப்புறம் நைட் ரொம்ப லேட்டா தாம்மா தூங்கினேன். அதனால காலையில யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு தாம்மா ரூமா பூட்டிட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஐயோ அப்படியாப்பா, தலைவலியா? ஐயோ இது தெரியாம நான் பாட்டுக்கு தட்டிக்கிட்டே இருந்தேனேப்பா. ஐயோ பாவம், தலைவலின்னு தூங்கிட்டு இருந்த பையனை கதவை தட்டி தட்டி எழுப்பி விட்டுட்டேன். ஐயோ இல்லம்மா, அதெல்லாம் பரவாயில்ல. ஐயோ சரிப்பா, ராத்திரி எல்லாம் ஒரே தலைவலின்னு சொன்னேன். இப்ப தலைவலி எப்படிப்பா இருக்கு? உள்ளதாம்மா இருக்கு. என்னது? நல்லா இருக்குன்னு சொன்னம்மா, நல்லாயிருச்சு, தலைவலி நல்லாயிருச்சு. என்னடா சொல்ற? சரி, உனக்கு தான் டீ கொண்டு வந்தேன். டீ வேற ஆறி போச்சு, அரை மணி நேரமா தட்டிக்கிட்டு இருக்கேன். சரி நான் போய் டீயை சூடு பண்ணி கொண்டு வரேன்.
சரிம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையா சூடு பண்ணி ஆற வச்சு அப்புறமா கொண்டு வாங்கம்மா. என்னது? ஐயோ, ஒன்றும் இல்லைம்மா. நீங்க போய் டீயை சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. போங்கம்மா. சரி சரி, இரு கொண்டு வரேன். என்னாச்சு இவனுக்கு? கண்ணா பின்னான்னு உளறிக்கிட்டு இருக்கான். இதான் ராத்திரி லேட்டா வராதடான்னு சொன்னா கேக்குறானா? முதல்ல இவனை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போய் சரடு மந்திரிச்சு கட்டணும். அல்லா, ஒரு வழியா தப்பிச்சோம். மா, என்னோட பிங்க் கலர் சுடிதார் எங்கம்மா? ஐயோ ஐயோ, கரெக்டா வந்துட்டாளே. என்னடா அண்ணா திரு திருன்னு முடிச்சிட்டு வாட்ச்மேன் மாதிரி இங்க கதவு கிட்ட நின்னுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சாரா. ஒண்ணும் இல்லையா? டேய், நான் உன்னை வாட்ச்மேன் சொன்னதுக்கு பதிலுக்கு என்ன கலாச்சிருப்ப. எதுவுமே சொல்லாம ஒண்ணும் இல்லங்கற. என்ன பண்ண? டென்ஷன்ல டக்குன்னு கலாய்க்க வரலையே. அதை விடு. இப்ப என்ன, நான் கலாய்க்கணுங்கிறதுக்காக இங்க வந்தியா? நீ கலாய்க்கணுங்கிறதுக்காகலாம் ஒண்ணும் வரல. என்னோட பிங்க் கலர் சுடிதாரை காணோம். என் ரூம்ல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், இல்ல. ஒருவேளை உன் ரூம்ல இருக்கான்னு தேடி பார்க்கறதுக்காக வந்தேன். உன் சுடிதார் எப்படி என் ரூம்ல இருக்கும்? இருக்காதுதான். ஒருவேளை அம்மா துணியெல்லாம் துவைச்சு மடக்கி வைக்கும்போது தெரியாம உன்னோட ஷர்ட்டோட மடக்கி வச்சிருந்தாங்கன்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் என் ரூம்ல உன் சுடிதார் எல்லாம் இல்லடி. நீ போய் வேற எங்கேயாவது தேடுப்போ. டேய், இல்லடா, என் ரூம்ல தேடிட்டேன், அம்மா ரூம்லயும் தேடிட்டேன். அங்கெல்லாம் எங்கேயுமே இல்ல. கடைசியில உன்னோட பீரோ மட்டும் தான் பாக்கி. அதுல மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். அதான் நான் இல்லைன்னு சொல்றேன்ல. டேய் சரிடா, எதுக்கும் நானும் ஒரு தடவை பாத்துக்கிறேன். பார்த்துட்டு இல்லன்னு தெரிஞ்சா நான் படுக்க போறேன். சரி, நீ அப்புறமா வந்து பாரு. இப்ப போ. எப்பறமா வந்து பாக்குறது? எனக்கு காலேஜ்க்கு வேற நேரம் ஆச்சுடா. பிங்க் கலர் சுடிதார் தான் போட்டுட்டு போணும். ஏன், உன்கிட்ட வேற சுடிதாரே இல்லையா? பிங்க் கலர் சுடிதாரே தான் போடணுமோ? ஆமா, பிங்க் கலர் சுடிதாரே தான் போடணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிங்க் கலர் சுடிதார் போட்டு வரதா பிளான் பண்ணிருக்கோம். 2 நிமிஷம் இரு, ஒரு ரூம்ல இருக்கான்னு பார்த்துட்டு போயிடுறேன். சாரா, இரு. சோலி முடிஞ்சு. என்னோட பிங்க் சுடிதார் ஃப்ராடு. என் பிங்க் சுடிதார் உள்ள இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சொன்னா. சாரா, வாடா நல்லவனே. சாரா ப்ளீஸ் சாரா. நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். வர வழியில சரியான மழை. அதனால ஐஷுவை வீட்டுல கொண்டு போய் விட முடியல. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னடா அண்ணா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? லூசு, உண்மையை தாண்டி சொல்றேன். ஐஷு இங்க இருக்கிற விஷயம் அம்மாக்கோ வாப்பாக்கோ தெரியக்கூடாதுடி சாரா. ப்ளீஸ் டி, சொல்லிடாதடி. ஐஷு இங்க இருக்கிற விஷயத்த நான் அம்மா கிட்டயும் வாப்பா கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா அதனால எனக்கு என்ன லாபம்? லாபமா? ஓ, கிடைச்ச சான்ஸை முதலாக்க பாக்குற. சரி, எனக்கும் வேற வழி இல்ல. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்படி கேளுறானா? எனக்கு என்னெல்லாம் வேணும்னு எல்லாத்தையும் Flipkartல கார்ட்ல போடுறேன். அது எல்லாத்தையும் நீ ஆர்டர் போடு. சரி, போட்டு தொலைக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஐஷு இங்க இருக்கிற விஷயம் மட்டும் அம்மாக்கோ வாப்பாக்கோ தெரிஞ்சது, ஆர்டரோட உன்னையும் சேர்த்து போட்டுருவேன். டேய், ஐஷு இங்க இருக்கறானே நான்லாம் ஒண்ணும் அம்மா கிட்டயோ வாப்பா கிட்டயோ சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வீட்டை எல்லாம் க்ளீன் பண்றேன்னு சொல்லிட்டு உன் ரூமை க்ளீன் பண்றதுக்காக இங்க வருவாங்க. அப்ப அம்மா கண்ணுல ஐஷு பட்டுருவாள்ல, அப்ப என்ன பண்ணுவ? அதுக்குள்ள ஐஷுவை எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போகணும். அது எப்படிதான் முடியும்? அதான் ஹால்ல வாப்பா பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. எப்படியும் இன்னும் 1 மணி நேரத்துக்கு அங்க இருந்து எந்திரிக்க மாட்டாரு. அவர் கண்ணுல படாம எப்படி ஐஷுவை வெளியே கூட்டி போவ? அதை தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். டே கண்ணா, நீ எப்படி யோசிச்சாலும் சரி, பாப்பாவை மீறி உன்னால ஐஷுவை வெளியே கூட்டு போக முடியாது. ஐஷுவை தானே வெளியே கூட்டு போக முடியாது, சாராவை கூட்டு போலாம்ல. என்னடா நான் சொல்றேன், ஒன்னும் புரியல. இப்ப புரியும் பாரு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. 1000 நாடகம் 1000 வேஷங்கள் 1000 நாடகம் 1000 வேஷங்கள். எப்படி இப்ப ஐஷுவை வெளியே கூட்டு போலாம்ல? எப்படிடா அண்ணா, எப்படிடா இப்படி எல்லாம் யோசிக்கிற? ஏய், நான் உன் அண்ணன்டி. இப்ப என்ன பண்ண போறேன்னா, சாராவை காலேஜ்ல டிராப் பண்றேன்னு சொல்லி ஐஷுவை வெளியே கூட்டு போயிருவேன். வாப்பாவே பார்த்தாலும் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒருவேளை நீ ஐஷுவை சாரான போய் சொல்லி ஏமாத்தினது வாப்பாக்கு தெரிஞ்சது?
அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. டாக்டர் கிட்ட வந்து போய் சொன்னா டாக்டரால கண்டுபிடிக்க முடியும். ஆனா டாக்டரே போய் சொன்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? கேவலமா இருக்கு. ரைட்டு விடு. சரி சாரா, ஐஷுவ சாரா இல்ல ஐஷுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள முதல்ல நான் அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். டேய் சரிடாண்ணா, இப்போ நீ ஐஷுவ சாரான்னு சொல்லி வெளியே கூட்டி போயிருவ, அப்புறம் நான் எப்படி வெளியே வர்றது? ஏய், ஐஷுவே சாரான்னு சொல்லி வெளியே வரா, உனக்கு என்னடி? நீ தான் சாராவாச்சே, நீ சாரான்னு சொல்லி வெளியே வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி நான் கிளம்புறேன், பாய். டேய் அண்ணா, கடைசில என்னையவே ஏமாத்திட்டா போற. போடா போ, அங்க வெளியே உட்கார்ந்து இருக்கிறது உன்னோட வாப்பா, அத மறந்துடாத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.